Hello, good morning. சேனலோட மெசேஜ் என்னென்னா, நீங்கள் பார்க்குற இல்லை ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நம்புங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம், நீங்கள் பார்க்குற விஷயம், நீங்கள் எடுக்கிற அந்த எனர்ஜி அந்த மாதிரியான எனர்ஜியை வந்துட்டு நம்புங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களை நம்புங்க. சில பேர் பார்க்குறதா இருக்கலாம், சில பேர் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். சில பேரோட உண்மையான முகத்தை பார்க்குறதா இருக்கலாம், சில பேரோட வந்துட்டு அதான் உண்மையான முகம், உண்மையான கேரக்டர் பார்க்குறதா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் சில சடன் சேஞ்சஸ் ஏற்படுறது உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். இவ்வளோ காலமாக ஒரு பாசிட்டிவாக நடக்காத விஷயங்கள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களால் அதை நம்ப முடியாமல் நம்ம பார்க்குறதும் ஃபீல் பண்ணுறதும் உண்மையான்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம். உங்கள் எனர்ஜி டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் சேஞ்ச் ஆகுறது உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனால் மெயின் வந்துட்டு டாபிக் வந்துட்டு நீங்கள் பார்க்குற விஷயங்களை நம்புங்க. ஓகே, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு 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 முடிவுக்கு வந்து ஒரு புது விஷயங்களில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு மாறிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஒரு பிளேஸாக ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், ஒரு கான்டாக்ட்னு ஒரு கான்டாக்ட், ஏதோ ஒரு நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், யாருக்காவது ஒரு கான்டாக்ட் நம்பர், ஏதோ ஒரு ஜாபில் ஒரு பொசிஷன் இருக்கட்டும், ஏதோ ஒரு உங்களுக்கான ஒரு இடம், ஒரு ஐடென்டிட்டி, அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மேபி உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போது லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு போராடினீங்களோ, நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. சில பேருக்கு வரப்போகிறதா இருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சில பேர் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க வர விஷயங்களை. சில பேர் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள் நம்ப முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலே நடக்குதா இல்லை ஒரு டெம்பரரிக்காக நடக்குதா சில விஷயங்கள். ஒரு பர்சன் சடனாக வந்து உங்ககிட்ட இவ்வளோ காலமாக உங்ககிட்ட வந்து ஒரு வெளியில் பக்கத்து பில்டிங்கில் வேலை நடக்குது, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, சாரி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பேசாத ஒரு பர்சன், இரிட்டேட் ஆகிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனாக உங்ககிட்ட வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் உங்ககிட்ட பேசுறதும், ஒரு பொலைட்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறதும் பேசுறதும், அப்படி இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வந்துட்டு இவங்க சடன் சேஞ்ச் ஆகிருக்காங்க, சில பர்சன்ஸ் எப்படி இந்த விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஆனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, உங்களை சுற்றி ஏதோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இதனால் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்குன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, பார்க்கவும் முடியுது. ஒரு நிமிஷம், சாரி, தும்மல் வந்துச்சு, அதனால தான் சடனாக ஆஃப் பண்ணேன். பயங்கர கோல்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய விஷயங்களில்
மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, மாற்றங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஜாப் கரியர் விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் விஷயமா இருக்கட்டும், வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக பிஹேவியர் இருக்குது. உங்கள்கிட்ட பேசுறதும் பழக வர்றதும் இப்போ புதுசாக இருக்குது. உங்களை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிற பர்சன், ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு ஒதுங்கி போகிற பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பொலைட்டாக பேசுகிறது பார்த்துட்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் இவங்களா இப்படி பேசுகிறாங்க, இவங்களா வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி யாருக்கும் கிடைக்காத இருந்த ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. இது சிக்னிஃபிகண்ட். யார் ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். இவ்வளோ காலமாக நீங்கள் அந்த ஒரு கான்டாக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கான்டாக்ட் ஒருத்தவங்க கூட அந்த விஷயம் நீங்கள் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாதிரி இருக்குது, இல்லை கிடைக்க போகிறதா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓகே. உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆகுது, எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆகுது, டோட்டலி சேஞ்ச் ஆகுது. ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங்கை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இடிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டு திரும்ப ஒரு புது ஒரு வீடு கட்டுற மாதிரி உங்கள் லைஃப்பில் இருந்த எல்லா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், பழைய விஷயங்கள், பழைய ஒரு தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு இடிஞ்சு எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டு இப்போ ஒரு புது உங்களுக்கான ஒரு அரண்மனை மாதிரி, உங்களுக்கான ஒரு பங்களோ மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு டிவைன் நிறைஞ்சிருக்கிற ஒரு வீடாகவும் உங்களுடைய லைஃப்லேயும் உங்களுடைய ஒரு அந்த எனர்ஜிலையும் ஒரு புது விதமான சில விஷயங்கள் உண்டாகிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி, அதுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு யோசிக்கிற அந்த விஷயங்கள் கூட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கலாம். எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போதைக்கு எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துகிட்ருக்கிற மாதிரி உங்களுக்கான உங்களுக்கான பல விஷயங்கள், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு சமயம் நீங்கள் வந்துட்டு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் ஏங்கிருந்தீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, இல்லை எதிர்பார்க்குறதே விட்டுட்டீங்களோ, இனி அவ்வளோதான்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கான ஒரு பொசிஷனோ, உங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரமோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, வீட்டில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும், அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாஸ்டில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதனால் சடனாக இப்படி ஒரு சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு. ஆனால் இப்போது நீங்கள் எந்த விஷயமும் வந்துட்டு நீங்கள் பயப்படாத அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்டுக்கு இருக்கீங்க. உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்போ உங்களோட எனர்ஜி, உங்களோட மைண்ட் செட், அந்த கான்ஃபிடென்ஸ், ஸ்ட்ரென்த், அந்த லெவல் எப்படி இருக்குன்னா, உங்களை வந்துட்டு உங்களைன்னு சொல்லலை, நான் நார்மலாக சொல்கிறேன். ஒரு விஷயம், ஒரு குலதெய்வத்துக்கோ அந்த மாதிரி வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அனிமல் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வைக்கிறதுக்காக, சரியா, இது புரியறதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஒரு விலங்குன்றது வந்துட்டு
சம்டைம்ஸ் சில நேரத்தில் வந்து தானாக வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லாமல் அந்த கடவுள்கிட்ட வந்துட்டு ஒரு சாதாரணமாக இருக்கும். ஏன்னா ஒரு அமைதியாக ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது புரிஞ்சுக்கும், இது வந்து கடவுளுக்காக நம்மளை வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம கடவுள் இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. இது அந்த மாதிரியான ஒரு குருட்டு தைரியம், அந்த மாதிரியான ஒரு தைரியம். கடவுள் இருக்காங்க, கடவுள் நம்மளை வந்துட்டு எந்த விதத்துலையும் பாதுகாப்பாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளை நெருங்க விட மாட்டாங்க, அதில் நம்மளை தள்ளி விட மாட்டாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நடக்குதுன்ற மாதிரி. அப்படி பண்ணும்போது கூட நீங்கள் கண்ணுலேயும் உங்கள் பயம் இருக்காது, உங்களுடைய எனர்ஜியில் பயம் இருக்காது. ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. லைஃப்பில் என்ன தான் ஒரு சுற்று போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் அடித்தாலும் இது பண்ணாலுமே ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பவரில் இருக்கீங்க நீங்கள். எதுவாக இருந்தாலும் நான் பயப்பட போகிறது கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க மைண்ட் லெவலில். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இல்லை வெயிட் பண்ணாமல் அதை அழுத்து போய் விட்ட அந்த விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்ல முடியாது, சில பேர் பார்க்குறவங்கள சில பேர் வந்து உலக வாழ்க்கை வெறுத்து போயிருக்கலாம், ஒரு ஃபேமிலின்ற ஒரு வாழ்க்கை வெறுத்து போயிருக்கலாம். மேபி நீங்கள் பட்ட சில விஷயங்கள்னால உங்களுடைய மைண்ட் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ஒரு இந்த உலகத்தில் இருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, பணம், வீடு, காசு, அப்புறம் ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் அப்பாற்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு வழி தேர்ந்தெடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர். நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் உங்களுக்கு மாறி வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வேஸில் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. கடவுளோட கண் பார்வையில் எப்பவுமே இருக்கீங்க. டிவைன் காட், ஒரு மதர், அந்த எனர்ஜி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. டிவைன் எனர்ஜி, டிவைன் மதரோட எனர்ஜி இங்கே இருக்குது. எந்த காடஸ் வேணாலும் இருக்கலாம். அவங்களோட பிளெஸ்ஸிங், அவங்களோட ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களோட ஒரு அரவணைப்பில் தான் நீங்கள் இப்போது இருக்கிறீங்க. பார்க்குறவங்க மேல் ஆர் ஃபீமேல், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், நீங்கள் உணர்கிற விஷயங்கள் உண்மை, சரியா? அந்த விஷயங்கள் பற்றி தான் பேச வந்தால் அந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஓகே, டபுள் கன்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ரீடிங் இதோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான டாபிக் கிடைக்குதுன்னு தெரியல. சேனல் ஆகிற மெசேஜில் நான் ஒரு ரீடிங் பண்ணுறேன். டேக் கேர், காட் பிளஸ். அதிகம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, டேக் கேர், பை, காட் பிளஸ்.